வணக்கம். நான் சுஜித்ரா சவுண்ட்ஸ் குட் சுஜிஸ் சேனலில் இருந்து. மோட்சத்தை சொல்லும் பூச நட்சத்திரம். அப்படின்னா, பூச நட்சத்திரம் யாராவது ஒருத்தர் பூச நட்சத்திரத்தில பிறந்திருந்தாங்கன்னா, அவங்க போன ஜென்மத்து கர்மாவை இந்த ஜென்மத்தில் தோன்றி அது முழுவதுமாக அனுபவித்து அது கெட்ட கர்மாவோ, இல்ல நல்ல கர்மாவோ எதுவா இருந்தாலும் சரி. அந்த போன ஜென்மத்து கர்மாவை தொடர்ந்து இந்த ஜென்மத்தில் அத ஃபுல்லுமே அனுபவிச்சு முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். ஸோ, அதனால தான் பூச நட்சத்திரத்தில ஒருத்தர் பிறந்தாருனாலே அவருக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா, அவர் படாத பாடெல்லாம் இந்த 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 கர்மாவுல அனுபவிப்பாரு. அது நல்லதா இருந்தா நல்லதெல்லாம் அனுபவிப்பாங்க. கெட்டதா இருந்தா கெட்டதெல்லாம் அனுபவிப்பாங்க. ஆனா, எல்லாம் அனுபவிச்சுட்டு அவருக்கு இந்த இந்த ஜென்மத்தில கண்டிப்பா வந்து மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைத்தால் அவங்களுக்கு கண்டிப்பா மறுபிறவி கிடையாது. அப்படின்னு குருமார்களே சொல்லியிருக்காங்க. அதனால பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மறுபிறவி கிடைக்காது. மோட்சம் இந்த இந்த ஜென்மத்தில கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த மோட்சத்தை சொல்லும் பூச நட்சத்திரம்னு சொன்னேன். மேலும் இந்த நட்சத்திரத்தை பத்தி நீங்க வந்து விரிவாகவும், விளக்கமாகவும் பார்க்கணும்னா, என்னோட வீடியோவ போய் நீங்க பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.